ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு பொண்டாட்டி புருஷன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஐயா, இவருக்கு ஏற்கனவே முதல்ல ஒரு பொண்டாட்டி இருக்கு, ஆனா அவரை சொல்லாமே இவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு, இது நியாயம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு போது ஜட்ஜி கேட்டாரு, உனதான் ஏற்கனவே ராணின்னு ஒரு பொண்டாட்டி இருக்கிறாங்களாமே, நீ அதை சொல்லாம கல்யாணம் பண்ண அப்படின்னு போது ஐயா அவர் சொன்னாரா, இல்ல ஐயா ஏற்கனவே சொன்னேன், உன்னை ராணி போல பாத்துக்கிறோமா நான் சொன்னேன், இவங்க தான் கேட்கல ஐயா, நான் ராணி போல உன்னை வச்சுக்கிறேன், ராணி போல உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னேன், ஆனா இவங்க தான் கவனிக்காம விட்டாங்க. ரஜமான ராணி நினைச்சாங்க, அவர் முதல் பொண்டாட்டி ராணி சொல்லியிருக்கிறார். அதனால மனுஷனுடைய வார்த்தைகள் நம்ம நிம்மதியை சமாதானத்தெல்லாம் என்ன பண்ணிடும், கெடுத்துரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிம்மதியை தரும். ஹல்லேலூயா. போன வாரம் படிச்ச 1 ராஜாக்கள் 4:24 சாலமோனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது. சாலமோன் ராஜாவை சுற்றிலும் சமாதானம் இருந்தது. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ராஜாக்களுக்கு சமாதானம் இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்கல்ல, ஈரான் இஸ்ரேல் அடிச்சுக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான நாடு என்ன பண்றதுன்னா போர் யுத்தத்துக்குலாம் ரெடியா இல்லை. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு காசு ஒண்ணு செலவு பண்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு இன்கம் வரணும், அப்பதான் செலவு பண்ணாங்க. போர்ன்றது அப்படி கிடையாது. போர் செலவு பண்ணாங்கன்னா செலவு தான், அது நிறைய உயிர் போயிடும், நிறைய பில்டிங் அழிச்சிடும், அதுல இருந்து ஒரு கெயின் ஒரு வருமானம் வரவே வராது. அதனால பெரும்பாலான நாடு என்ன பண்ணா, ஒரு போர் வந்து சண்டை வருதுன்னா முதல்ல போய் பேசி அதை சால்வ் பண்ணி ஐயா விட்டுருங்க ஐயா, என்ன பிரச்சனை, இதுவா இதை எடுத்துக்கோ, அதுவா இதை கொடுத்துரு, இப்படி போயிடுறாங்க. ஆனா சிலதுங்கதான் என்ன பண்ணிடுது, இப்படி அடிச்சுன்னு இந்த பாவம் எவ்வளவு பேர் அழிஞ்சு போறாங்க. இது வந்து இன்னைக்கு என்ன பரவாயில்ல. ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. உனக்கு திறமை இருக்குதா, போய் ராணுவ வீரரை கூட்டு போய் பக்கத்து நாட்டுல யார் வேணா உங்களுக்கு திறமை தான் கூட்டுக்கலாம். அங்க இருக்கிற திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நீங்க நாலாவது வாசி பாத்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணா ஒரு யுத்த வீரர்கள் வருவாங்க, 100 பேரை கூட்டு போவான், பக்கத்து நாட்டில் இருக்கிற வயல் தங்கம் பொம்பளைங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் தூக்கி போயிடுவான். உனக்கு திறமை தான் உன்னை பாதுகாத்துக்கோ, இவனுக்கு திறமை தான் நான் தூக்கிக்கிறேன். இந்த மாதிரி தான் இப்படி ஒரு கொடுமையான நாட்கள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது. அந்த கொடுமையான நாட்கள்ல தான் சாலமோனை சுற்றில சமாதானம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும்னா எப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளுக்கு மேல யார் ஆட்சியில இருந்தாங்களோ கர்த்தர் நம்ம நிம்மதியா சமாதானமாய் பாதுகாத்துக் கொள்ள அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அவருடைய நடந்த 3 கொடுமையான நாட்களையும் கர்த்தர் சாலமோனை சமாதானத்தோடு பாதுகாத்தார். அப்ப சாலமோன் செஞ்ச முதல் காரியம், இப்ப கேள்வி கேட்கலாமா, சாலமோன் ஞானம் வேணும்னு கேட்டாரா, அறிவு வேணும் ஆண்டவரேன்னு கேட்டாரா? எதுக்காக கேட்டார்? எதுக்காக எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டார்? எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா? எதுக்காக கேட்டார்? ஞானம் வேணும் ஆண்டவர், சமாதானமா தான் கவனிக்கல. எதுக்காக ஞானம் வேணும் கேட்டார்? சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஞானம் வேணும்னு கேட்டார் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப நீ வந்து உனக்கு பணம் கேட்கல, உன் எதிராளிகளை செத்து போயிட்டு கேட்கல, நீ பெரிய ஆளாக நல்ல கை தயவு செஞ்சு இந்தாங்க. அப்ப ஆண்டவர் எதுக்காக, அவர் எதுக்காக ஞானம், ஆண்டவரே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த ஜனங்களுக்கு ராஜாவா வச்சிருக்கீங்க, இது ஒரு பெரிய பதவி இல்ல. 40 குறைஞ்சது 40 லட்சம் ஜனம் இருப்பாங்க. 40 லட்சம்னா ஒரு வீட்டுல 4 பேர் வச்சுக்கோமே, இப்போ 10 லட்சம் குடும்பம் இருக்குது. 10 லட்சம் குடும்பமே என்ன பண்ண, ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேரா வருவான். என் பொண்டாட்டி என்ன அடிச்சுட்டா, என் புருஷன் என்ன உதச்சிட்டான், என் புள்ள சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் மீன் அரசுன தண்ணி எங்க வீட்டாண்ட ஊத்துறான், இது வந்து என் கொடிக்கு என்ன துணிக்காய் போடுது, வரும்ல. 10 லட்சம் குடும்பம்னா எவ்வளவு பிரச்சனை வரும், இதெல்லாம் வரும், இவ்வளவு போராட்டம்லாம் வரும். அப்ப இதெல்லாம் சமாளிக்கணும், யார் அதட்டணும், யார்கிட்ட கொஞ்சணும், யாரை கெஞ்சணும், இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆண்டவரே, அப்ப அவர் என்ன கேட்கிற, ஆண்டவர் நீங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, அந்த வேலையை நான் ஒழுங்கா செய்யணும்னா எனக்கு என்ன வேணும், அறிவு. அப்ப இவர் அறிவு கேட்டதுக்காக நான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 3000 லைட் கிடையாது, ஃபேன் கிடையாது, இன்னைக்கு நம்மளுக்கு கரண்ட் இல்லைன்னா சாப்பாடே கிடையாது இல்ல, அந்த ஸ்டவ் ஓடாது, மிக்சி அரையாது, கிரைண்டர்ல அப்படின்னு 3000 வருஷத்துக்கு ஒரு கண்டுபிடிப்புமே இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க எனக்கு ஞானத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஃபேன் கண்டுபிடிப்பேன், லைட்டு கண்டுபிடிப்பேன், பல்பு கண்டுபிடி, இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஊரெல்லாம் சாலமோன் மாதிரி ஒரு பெரிய அறிவாளி இல்லைன்னு பேர் புகழ் வாழ்ந்துருவேன். போனா போது
நான் வந்து கர்த்தரை நம்ம தெய்வமா வணங்குறேன், உங்களுக்கும் கொஞ்சம் பேர் வரும், புகழ் வரும். ஆண்டவரே அந்த தேன் மிட்டாய்க்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. அவர் கேட்ட ஞானம் கேட்டது, ஆண்டவர் நீ ஞானத்தை கொடுங்க, நீங்க ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, அந்த வேலையை நான் ஒழுங்கா செய்யணும், அதுக்கு எனக்கு ஞானம் வேணும். அப்ப அவர் கேட்டது கூட எதுக்காக? கர்த்தருக்காக தான் கேட்கிறார். அப்ப கர்த்தருடைய காரியத்தின் மேல அவர் ரொம்ப கரிசனையா இருந்தார். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கும் ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காரு. என்ன வேலை கொடுத்துருக்காரு? மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் போடுங்கள். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு? மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ற வேலையை கொடுத்திருக்கிறார், ஊழியம் பண்ற வேலையை கொடுத்திருக்கிறார், இயேசுவை பத்தி சொல்ற வேலையை கொடுத்திருக்கிறார். 1 Corinthians 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, ஊழியம் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் விழுந்த கடமை. பாஸ்டர் ஜானுடைய வேலை மட்டும் கிடையாது, பாஸ்டர் அம்மாவுடைய வேலை மட்டும் கிடையாது, பாஸ்டருடைய குடும்பத்துக்கு தான் அந்த வேலை, நம்மளுக்கு எல்லாம் இல்ல. ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவர் எல்லாரும் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்னாரு, ஊழி நீங்களும் நானும் ஏசப்பா பத்தி மற்றவங்கிட்ட சொல்லிதான் ஆகணும், வேற வழிபே, வேற வேலையை, வேற சான்ஸே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு மதம் மாத்திர வேலை, இவங்களுக்கு என்ன வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, அதை வாங்கிக்கிற மதம் மாத்துறாங்க, அவங்க எல்லாம் சொல்லிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு யாரு அமெரிக்காக்காரன் சொல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்ம ஊழியம் பண்ணணும், ஏசப்பா பத்தி மற்றவங்கிட்ட சொல்லணும், இந்த வேலையை கொடுத்தவர் கர்த்தாதி கர்த்தர். அப்போ நீங்களும் நானும் அந்த ஊழியத்தை செய்ய, அந்த வேலையை செய்ய நம்ம ஜாக்கிரதையா. ரெண்டாவது, சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல ரொம்ப கரிசனையோடு இருந்தார். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 6:2. சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமா இருந்தது. சாலமோன் ராஜாவான உடனே அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். நம்ம ராஜாவாக என்ன பண்ணிருப்போம்? என் பிள்ளைக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டு, வேற பிள்ளைக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டு, என் பொண்டாட்டிக்கு அந்த பொண்டாட்டிக்கு ஒண்ணு, இந்த பொண்டாட்டிக்கு ஒண்ணு, எல்லாம் பண்ணிருப்போம். கடைசியில போனா போது கர்த்தர் ஒண்ணு கட்டி விடுன்னு. ஆனா பைபிள் சொல்றது, அந்த அரண்மனை தான் கட்டினாரு, ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல கரிசனையோடு இருந்தார். நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலயத்தின் மேல கரிசனை இருக்குதா? நம்ம ஏதாவது பண்ணுவோம், நான் ஏதாவது ஒரு பொருள் வீட்டுல ஒரு வால் கிளாக் எதனா சரியில்லைனா கூட நான் அதை பெருசா கவனிக்க மாட்டேன். சர்ச்சில் வால் கிளாக் இருக்கணும், ஒரு கடிகாரம் இருக்கணும், சர்ச்சுக்கு ஒரு பொருள் வாங்கணும், ஏர் ஃப்ரெஷர் தான் என் வீட்டுல இல்லவே இல்லை, ஆனா சர்ச்சுக்கு வாங்கிருக்கணும். அப்போ சர்ச்சு மேல நம்மளுக்கு என்ன இருக்கு? யாராவது பசங்க யாரா கால் வைக்கிறாங்கன்னா வச்சிருக்கும் போது யாரோ தானே அடிக்கிறாங்க, நமக்கு சொல்ல மாட்டேன், பிள்ளைப்பா கால் வைக்காத, ஆளே இல்லை, ஒரு இடத்துல ஃபேன் ஓடுது, பாஸ்டர் தானே கட்டுறாரு, பாஸ்டருக்கு அமெரிக்கா வந்து பணம் வருது, அவர் கட்டிட்டு போட்டோம், போய் ஆஃப் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு என்ன இருக்காது. ஆனா சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல கரிசனையோட இருந்தார். அதனால ஆண்டவர் அவரை நல்ல நிம்மதியா சமாதானத்தோட காத்துக்கொண்ட. கடைசியா 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 11-12 வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 11-12. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளையும் நீ கைக்கொள்ளாமல் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனை கை நின்று அதை பிடுங்குவேன் என்றார். சாலமோன் சில குறும்பெல்லாம் பண்ணிட்டார், போய் என்ன பண்ண துஷ்ட தெய்வத்தெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டார். சில ராஜாக்கள் தவறெல்லாம் செஞ்ச போது கர்த்தர் உடனே அடிச்சு அவங்கள காலி பண்ணிட்டார், பக்கத்து நாட்டுக்கிட்ட கொடுத்துட்டாரு, எல்லாம் நடந்துச்சு. ஆனா சாலமோனுக்கு மட்டும் 2 முறை போயிட்டு, தம்பி செல்லக்கட்டி நான் பண்ணாதப்பா, 2 முறை தரிசனமாய் சொல்றாரு, பண்ணாதப்பா அதெல்லாம் வேணாம் விட்டுரு. ஏன் அப்படின்னா சாலமோன் நல்லவன்றதுனால இல்ல, அவங்க அப்பா தாவீதுக்காக. சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, அடி பின்னி பண்ணதுக்கு அடி பின்னிடுவேன், ஆனா உங்க அப்பா மூஞ்ச பார்த்து விடுறேன், உங்க அம்மா நல்லவங்க அதனால விடுறேன், ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு தெரியுமா. கர்த்தர் சொல்றாரு, உன்னை அடி பின்னிடுவேன், ஆனா உங்க அப்பா நல்லவன். ஆனாலும் அமைதி. நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டுல சில பேர் ஆண்டவர் ஏத்துக்காம இருக்கலாம், சில தவறான காரியங்கள் இருக்கலாம். கர்த்தர் நம்ம ஒழுங்கா இருந்தா நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. தாவீதின் நிமித்தம் கர்த்தர் சாலமோனை பாதுகாத்தார். அப்போ நம்ம சரியா இருக்கும்னா நம்ம மூலியமா ஆண்டவர் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பைபிள் சொல்லுது, பெற்றோரே பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, சொத்து சேர்த்து வைங்க பைபிள் போட்டிருக்கு. பெற்றவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெற்றுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நல்லா படிக்க வைக்கணும், வேலையில வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்,
நல்லா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும், சாபத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது, பாவத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது. இல்ல பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சாபம் நிறைய. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய திருடி 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 பணம் சேர்த்து வச்சு பார்த்தா பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் சமாதானம் எல்லாம் அப்படி இருக்கும். ஆனா தாவீது நான் பிள்ளைக்கு நல்ல ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சார். சாலமோன் பாதுகாப்பு, கண்ணை முடிச்சவங்க எல்லாம் கண்ணை மூடி.